அன்பு சகோதரர், என் நண்பர் டேவிட் மைக்கேல், இப்பொழுது உரையாற்றி நிறைவு செய்த ஆண்டோ அவர்கள், கடைசியாக ஜான் தங்கம் அவர்களை சொன்னேன். ஏனென்றால் அவர் ஒரு நினைவூட்டல் செய்தார். மணலிக்குழி விடை என்கின்ற ஒரு நினைவூட்டலை செய்தார். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு மணலிக்குழி விடை தெரியும்? அளவற்ற மகிழ்ச்சி, மட்டிலா மகிழ்ச்சி. காரணம், ஒரு இளைஞராக, உங்களில் பலர் இளைஞராக, நானும் இளைஞனாக, இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையை எப்படி இந்தியாவுக்கு அயோத்தியா என்று இருந்ததோ அதே போல குமரி மாவட்டத்திற்கு, உண்மையில் அந்த பிரச்சனையினுடைய தன்மையும் அப்படித்தான். நீங்கள் இந்திய அளவில் அயோத்தியா என்று ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்து அதை ஒரு சிறு வடிவமாக பார்த்தால் அதுதான் திக்கணங்கோட்டிலிருந்து நீங்கள் குளச்சலுக்கு செல்லுகின்ற போது வலதுபுறம் ஒரு கோயில் இருக்கும். அந்த மணலிக்குழி விளை கோயில் பெரும் ஒரு வரலாறாக எழுதப்பட வேண்டிய ஒரு கோயில். 1991 நான் முழகுமூட்டில் பங்கு தந்தேன். இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மணலிக்குழி விலையை சொல்வதற்கு அல்ல. இந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவ சமூகம் எப்படி மாறிவிட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காகவும், ஐக்கிய கிறிஸ்தவ முயற்சிகள் இன்று என்னென்ன இடர்களை சந்திக்க கூடும் என்பதை சொல்வதற்காகவும் தான் இதை சொல்ல வருகிறேனே அன்றி நினைவுகளை மீட்டுச் சொல்வதற்காக அல்ல. முழகுமூட்டிலிருந்து நான் சகாய நகர் என்கின்ற ஊருக்கு பொறுப்பேற்றேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜான் ஜேக்கப் அவர்களினுடைய ஊர் அந்த ஊர். அந்த ஊர் கொஞ்சம் கடுமையான ஊர். பொதுவாக ஃபாதருங்கள் எல்லாம் அடிக்கிற ஊர். எனக்கு முன்னாடி இருந்த ஃபாதரை பைக்கோட வச்சு கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஊராக இருக்கும் பாருங்க நீங்க. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் மூடி போட்டாங்க. நானும் ஃபாதர் எல்லாம் பூந்தமல்லியில் படித்தோம். கொஞ்சம் சுமாராக படிப்பேன்னு வச்சுக்கோமே. அதனால நல்ல ஒரு பங்கு தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் நம்மளை கொண்டு போட்டது 1.5 வருஷம் மூடி இருந்த இந்த சகாய நகருக்கு கொண்டு போட்டாங்க. பட் அந்த ஊரில் அடி வாங்காமல் நான் வெளியே வந்துட்டேன், அது வேற விஷயம். அப்போ இது சொல்லணும், ஏன் வந்து இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஐக்கியத்துக்கு எது முக்கியமாக இருக்கும். ஊரை விட்டு நான் விடைபெறுகிற போது ஒரு பனையேறுகின்ற தொழிலாளி வந்தார். அவர் பனையேறி வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க. சாமி, இந்த ஊருக்கு வந்து அடி வாங்காம போற முதல் ஆளு நீங்க தான். அதுக்காக நீங்க ரொம்ப நல்லவர்லாம் நினைக்காதீங்க. அவர் ஒரு சைட்ல அதுக்காக நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைக்காதீங்க. இந்த ஊர்ல அடி வாங்காம போறதுக்கு ஒரே காரணம், வெள்ளை வேட்டி கட்டிட்டு வந்தவனையும் அழுக்கு வேட்டிட்டு கட்டி வந்த என்ன போல உள்ளவங்களையும், சட்டை போட்டுட்டு வந்தவங்களையும் சட்டை போடாம வந்தவங்களையும் முதல்ல உட்கார சொல்லி பேச வச்ச ஃபாதர் நீங்க. அதனால நீங்க அடி வாங்காம போறீங்க. அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன், அடிப்படையில் மனிதர்கள் ஃபாதரிடம் இருந்து பெரும் பணத்தையும் பெரும் திட்டங்களையும் எதிர்பார்ப்பதை விட அன்பையும் மதிப்பையும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை ஒரு கற்றுக்கொண்ட களம். அப்போ அந்த ஊரில் என்ன ஆச்சு அப்படின்னா, ராத்திரி வந்து ஒரு 11:30 மணிக்கு போல ஒரு கோயிலை, அந்த கோயில் மணலிக்கு அந்த இடம் இல்லை, கொஞ்சம் உள்ளே இருக்கும், கோயிலை எரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது யார் எரிச்சாங்கிற பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அது அரசியலாயிடும். ஆனால் எப்படி அயோத்தியாவை திட்டமிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அரசு தன் கைவசம் எடுத்துக்கொண்டதோ, அதனுடைய அடிப்படையில் தானே இந்த நாட்டினுடைய அரசியலை மாறி இருக்கிறது. அப்படி குமரி மாவட்டத்தினுடைய அரசியலையும் மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு செயல் என்னவென்றால், கோயில் எரிக்கப்பட்டு விட்டது. பொதுவாக நம்ம உடனே என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? கோயில் கம்ப்ளைண்ட்டுக்கு போவோம். கம்ப்ளைண்ட்டுக்கு போனால் அதை உடனே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்லது ஒரு ரெவென்யூ பிரச்சனையாக மாறிடும். இப்போ உண்மையிலேயே அன்று இரவு வந்து சொன்னதும் ஒரு 12:15 போல வந்து சொன்னாங்க. நான் முழந்தாள் படிட்டு ஒரு ஜெபம் பண்ணேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அந்த அரை நொடியில் ஒரு தாட் வந்தது, போலீஸுக்கு போனால் கோயில் இல்லை. இது மட்டும், வேற ஒன்றுமே வரல. போலீஸுக்கு போனால் கோயில் இல்லை. அப்போ நான் புதுசு சார்ஜ் எடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை.
என்னடா பண்ற, ஊரும் தெரியாது, ஊர் வேற சாமியாருங்களை அடிக்கிற ஊர், என்ன பண்றதுன்னு. அப்பதான் ஜான் ஜேக்கப் அரசியலுக்கு வந்த நாளும் அந்த நாள் தான். அவர் ஊர் தலைவர், அவரை போய் கூப்பிட்டு, ஜான் இப்படிதாக்கும் பிரச்சனை நடந்து போச்சு, என்ன செய்யலாம்? அப்போ அவரு கேட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர்? நடவடிக்கை எடுக்கணும்னா போலீஸுக்கு போகணும், கோயில் வேணும்னா நம்மளே கட்டணும், போலீஸுக்கு போகக்கூடாது. அப்படியே செய்வோம் ஃபாதர். அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து அன்னைக்கு ராத்திரி உடனே 1:30 மணிக்கு ஊரை கூட்டி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 1:30 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் முழு கோயில் அல்ல கட்டி 8 மணிக்கு ஒரு கோயிலை கட்டி முடித்த வரலாறு இந்த குமரி மாவட்டத்தில் நிகழ்ந்தது என்றால் அந்த மணலி குழி விளைவு. 6 மணிக்கெல்லாம் போலீஸ் வந்து, ஃபாதர் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஃபாதர், கம்ப்ளைண்ட் கொடுங்க ஃபாதர்னு கெஞ்சி கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க ஃபாதர். அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்ன ஒரு தீ விபத்து நடந்தது, நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறதுக்கு. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருந்தா இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காது. ஆனால் இது எதற்கு முக்கியமாக அதுக்கு பிறகு நிறைய 2 ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம். திக்கணங்கோட்டில் ஒரு போராட்டம் நடந்தது. ஐயா PDS மணி அவர்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம்